நீங்கள் படித்தவங்க தானேங்க, நான் பல தடவை சொல்லிகிட்டே தானே இருக்கேன். நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசுகிறேன். முருங்கை அரைச்சிக்கா என்னை உன்னோட சாவாசத்தை குறைக்கணும்டா போவா அப்படின்னு பேசுகிறாங்க. எதுக்காக தானே பார்க்குறேன். கிட்டத்தட்ட என்னோட இன்பாக்ஸ்லேயும் சரி, முருங்கை அரைச்சிக்காவோட இன்பாக்ஸ்லேயும் சரி 40-50 பேர் வந்து உன் தம்பி காசை கொடுத்து வாங்கிட்டு இன்னும் எந்த பொருளுமே அனுப்பாமல் இருக்கிறான். என்கிட்ட நேரடியாக ஒருத்தவர் பேசுகிறாங்க, அவ்வளவு கோவப்பட்டு பேசுகிறாரு. எனக்கு சரியான டென்ஷன் வந்து திட்டி விட்டேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து வில்லேஜிட்ட கேட்டு பாருங்கள், காசு கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க நீங்கள், படித்தவங்க. அதுவும் ஒருத்தவங்கள நம்பி காசு போட்டு விடலாமா, இல்லை கமெண்டில் நம்பரை போடலாமாங்க ஃபஸ்ட்டு? ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களால் எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தயவுசெய்து கமெண்டில் யாரும் நம்பரை போடாதீங்க. காசு அடுத்தவங்க கேட்குறான், நானே கேட்குறேன்னு கொடுக்காதீங்க காசை. உங்கள்கிட்ட காசே இருந்தாலும் உங்கள் சொந்த வந்ததுக்கு கொடுங்க. சாமியில் நேரடியாக வாங்க, எல்லா பொருளையும் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. உண்மையாகவே ரொம்ப கடுப்பு ஏற்றுறாங்க. போலீஸ் கேஸ் அளவுக்கு போக சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறது? நம்ம இருக்கிறது நம்ம கதை சொல்லணும். ஆடு மாடு மேய்க்க மாட்டாமல் களை பிடுங்க மாட்டாமல் ஏதோ இருக்கிறதோ கொடுக்குறோம்னா அது ஓகேங்க. புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து படித்தவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வில்லேஜில் எங்களையெல்லாம் என்னான்னு சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. நம்பரை போடாதீங்க யாருமே.